சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம்ஸ், பார்த்தீங்களா, நான் சொல்கிறது உண்மை தான். உள்ளே வந்து பார்த்தா தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னேன்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போகிறோம். நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் அது நடக்கவே நடக்காது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, பொறுமையாக இருந்தால் தான் நடக்கும். பொறுமையாக நம்மளால் இருக்கவே முடியறதில்ல. நம்ம எவ்வளோ டைம் நல்லா இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருக்கிறதே இல்லை. நம்மளுக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. நம்மளாம் சாயப்பாவோட குழந்தைனால சரி பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் பொறுமையாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் பொறுமையாக இருக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளை சார்ந்தவங்கள்லாம் அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கிறது இல்லை. எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம்ல அப்படின்னு தாட் புட் தஞ்சாவூர்ன்றாங்க. அவங்க என்ன தான் குதி குதித்தாலும் எப்போ நடக்கணும்னு இருக்கோ அந்த விஷயம் அப்போ தான் நடக்கும். நம்மளுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டியும் சரி, எப்போ நடக்கணும்னுமோ அப்போ தான் நடக்கும். குழந்த பிறக்கிறதும் அப்போ தான் நடக்கும், மனுஷன் இறக்குறதும் நடக்கும், பிறக்கிறதும் நடக்கும். நம்மளோட இஷ்டத்துக்கு, நம்மளோட அவசரத்துக்கு எதுவுமே நடக்காது. சரி, காசு கொடுத்தா இப்போல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூட பிராப்தம் வேணும். எல்லாமே குறித்த காலத்தில் தான் நடக்கணும்னு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு. அதையும் மீறி எந்த ஒரு செயலும் நடக்கவே நடக்காது. ஆனால் நிறையா பேர் சொல்கிறாங்க மதியால் மாற்றிக்கலாம் அது இதுன்னு சொல்லிட்டு. நாம் வந்து கொஞ்சம் நம்மளோட புத்தியை தான் மாற்றிக்கணும். கண்டிப்பாக நடந்தே தீரும். விதின்றதே ஒன்று இல்லை அப்படின்றத மாதிரி நம்ம நினச்சிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம நினைக்கிறது தானே. விதியை மதியால் வெல்லலான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. மதியால் விதியை வெல்லுவது விதியே, அதாவது மதியால் விதியை வெல்லுவதும் விதியே அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்திங்களா. ஆனால் ஒரு விஷயம், நம்ம முயற்சி பண்ணாமல் விட்டுறோம். விதி மேலே வந்து பழியை போட்டுட்டு நம்மளுக்கு இப்படித்தான்னு எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல. ஆனால் முன்னுக்கு முரண்பாடாக நினச்சி பாருங்களேன், நம்மளால் இயலாதது எதுவுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு ட்ரை பண்ணணும், கடும் முயற்சி பண்ணணும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் விடாமுயற்சியோட தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது அது நமக்கு உண்டானதுன்னா அது கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பில்லை தான். அதுக்காக நம்ம முயற்சி செய்யாமல் விட்டுறக்கூடாது. இந்த காலமே வந்து என்னென்னா நம்மளுடைய குருன்னு சொல்வேன். நம்ம இஷ்டப்படி எதுவும் நடக்காது. இந்த காலம் வந்து அதோட இஷ்டப்படி தான் நம்மளை வழி நடத்தும். அது நிறைய இழப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சரி, நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த காலம்தான் செய்யுது. இந்த காலம் என்ன செஞ்சு கொடுத்தாலுமே அதுலேருந்து நிறைய அனுபவங்களையும் படிப்பினையும் நமக்கு உணர்த்தி கொடுக்குது. அதனால இதை நான் நம்மளோட குரு அப்படின்னு சொல்வேன். சரிங்களா? இந்த குரு அட்டகாசமானவர். நான் கூட நினச்சேன், இந்த காலத்தை கையை பிடிச்சிக்கிட்டோம், அதை கூட்டிகிட்டு போகுது, அதை குழியில் தள்ளினாலும் சரி, மேட்டில் கொண்டு போய் விட்டாலும் சரி அப்படின்னு பல தடவை நினச்சிருக்கேன். அப்போது அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன்னா சாயப்பா என்றைக்கு வாழ்க்கையில் என்ட்ரி ஆனாங்களோ அந்த காலமே சாயப்பாவாக நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அவர் நம்மளை நல்லபடியாக கொண்டு போய் மேடேற்றி விடுவார், என்றைக்கும் படுகுழியில் தள்ள மாட்டார் அப்படின்றது ஆணைத்தரமாக நினச்சிக்கிட்டேன். அதனால் நம்மளுடைய காலம்ன்றது சாயப்பா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அந்த சாயப்பா தான் நம்மளுடைய குரு. சரிங்களா? குருனால் என்னென்ன முடியும்? எல்லாமே முடியும். மனுஷங்களை வழி நடத்த முடியும், நமக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்க முடியும், தொழில்நுட்பங்களை அறிஞ்சு கொடுக்க முடியும், நிறைய படிப்பினையை சொல்லித்தர முடியும், மனுஷங்களை மதிக்க சொல்லி தருவாங்க, அப்புறம் புறம் பேசாமல் இருக்க சொல்லி தருவாங்க, கோபப்படாமல் இருக்க சொல்லி தருவாங்க. இப்படி பல விஷயங்களை வந்து குரு நம்மளுக்கு சொல்லி தருவார். அத்தகைய குரு ஒவ்வொருத்தருக்கும் நல்லபடியாக அமைஞ்சுக்கிட்டால் வேற என்ன வாழ்க்கையில் இருக்க வேண்டியது இருக்குது. அழகான அமைதியான குருக்கள் தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே வழி நடத்தக்கூடியவங்க. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கிடைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அது கிடைச்சிது
ஆனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், கிடைச்சிது, சரி கிடைச்சிருச்சு, ஓகே, சரி இன்னும் இன்னும் மேலே ஆசைப்படலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இதை விட வெட்டுற பேராசை. ஆசைப்பட்டால் கிடைக்கும், பேராசைப்பட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. கிடைத்ததை கொண்டாட வேண்டும். எது உயர்ந்ததோ அது தாழும், எது தாழ்ந்ததோ அது உயரும். யார் எதிரி யார் நண்பன்? காலம் காட்டும் மாயை இது. காலம்தான் எதிரி, காலம்தான் நண்பன், காலம்தான் குரு, காலமே கடவுள். கடவுள் என்பது அறிவு அல்ல, அது ஒரு அனுபவம். அது படிப்பறிவல்ல, பட்டறிவு. அது அறிந்து கொள்வதல்ல, கேட்டு அறிந்து கொள்வதும் அல்ல, அது உணரப்படுவது. உறவு என்பது தொடர்பு கொள்ளும் விதத்தில் அமைந்தது. பிறரை தொடர்பு கொள்ள தன்னை தெரிய வேண்டும். தன்னை தெரிய தனிமை பழக வேண்டும். தனிமை பழக தீவிர சிந்தனை இருக்க வேண்டும். தீவிர சிந்தனை என்பது ஒரு பழக்கம், ஒருவித பயிற்சி. சடங்குகளை விட வாழ்க்கை முக்கியம். அனுஷ்டானத்தை விட அன்பு முக்கியம். பொய்யான ஜாதி கர்வத்தை விட சத்தியமான பிரியம் முக்கியம். இந்த குணங்கள்தான் கருவிலிருந்த குழந்தைக்கும் இயல்பாக இருந்தன. வித்து பலமாக இருந்தால் விருட்சம் பெரியதாக வளரும். என்ன இருக்கிறதோ அதை மட்டும் ஏற்க வேண்டும். என்ன இல்லையோ அதை மறக்க வேண்டும். கிடைத்ததை கொண்டாட வேண்டும். விதித்ததை அனுபவிக்க வேண்டும். இனித்தாலும் கசந்தாலும் நீயே என்றும் பிரபஞ்ச சக்தியை பற்றி கொள்ள வேண்டும். அந்த சக்தியோடு மனம் லயித்து கிடக்க வேண்டும். ஆசைப்பட்ட பொருள் ஆசைப்பட்ட நேரத்தில் ஆசைப்பட்ட விதத்தில் கிடைக்காமல் போவதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அன்பு என்பதில் அவமானம் என்பதே இல்லை. அகந்தையான காரியங்களில்தான் வெற்றி, தோல்வி, அவமானம், பகுமானம் ஆகியவை எல்லாம் உண்டு. பசித்த போது உணவு கிடைப்பது பெரிய வரம். எல்லா முடிவுகளும் பிரச்சனையின் அழுத்தத்தில் தானாய் வரும் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்க. உண்மைதான். எல்லா விஷயங்களுமே பிரச்சனையில் தான் வரும். தெரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை பற்றி அந்த பிரச்சனை எழும்போது தெரிஞ்சுக்கிறோம். இப்போல்லாம் நான் சாயப்பாக வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் கலங்குறதே இல்லை. ஏன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் அவர் எனக்காக வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத மனப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிறேன். அப்போ பிரச்சனைகள் பயங்கரமாக விஸ்வரூபமாக எந்திரிக்கும். ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும். அந்த பிரச்சனைக்குரிய ஒரு வழியை கொடுக்கும். அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியை கொடுக்கும். அதனால் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான வழிவகையை அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? சாயப்பா இன்றைக்கி கூட நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. என்னென்னா, இந்த உலகில் அத்தனை ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக உன்னை அலைக்கழிக்கும். எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும். நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவது, கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் நடக்கிறது. மாயா சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. உன் வினையை அறுவடை செய்வதாலும் நிகழ்காலத்தில் வாழும்போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது. இதை எதிர்கொண்டுதான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. இந்த மாயையை வெல்வது எப்படி? மாயை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நீடித்த பொறுமை தேவை. கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது. நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது. முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது. மனதார ஏற்றுக்கொள். மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதே மாயை எதிர்கொள்ள சிறந்தது. வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும். நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும். மாயை உன்னை சுழலவிட்டாலும் வெற்றி அளிக்காமல் விடாது. உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அடையவிட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே வினையருக்கும். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ். நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். தவறு செய்வது இயல்பு, ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். பிறர் உன்னால் படும் வேதனை
வேதனையே உனக்கு வினையாகத் தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும். பொறுமை நிதானம் அவசியம் தேவை. இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுவான். எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றிக்கொள் அப்படின்னு சாயப்பா சொல்கிறாரு. ஓகேங்களா? நாம் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.